கும்பகோணத்தில் நம்ம தொகுதியோட பாராளுமன்ற வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியோட காளியம்மாள் அவர்கள் நம்ம பாலக்கரை பக்கத்தில் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பிரச்சாரத்தப்போ அவங்க பேசின வீடியோவில் சின்ன பாட்டு போடுறோம். அது என்னன்னு பாருங்கள். இந்த வீடியோட கடைசியில் சின்னதாக ஒரு கேள்வி இருக்குது. அது என்னன்னு கேட்டு போங்க. சிந்திச்சு பாருங்க, நம்மளை எவ்வளவு முட்டாளாக பார்க்கிறார்கள் இவர்கள் என்று நீங்கள் பாருங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தரமாட்டேன் பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய கர்நாடகத்தை சேர்ந்த எம்பி எந்திரிச்சு பேசுறார். ஒரு சொட்டு தண்ணி கூட நான் தமிழ்நாட்டுக்கு தரமாட்டேன். அந்த தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொல்ற காங்கிரஸ் கட்சிக்கு 10 சீட்டை கொடுத்து வச்சிருக்கிறாரு ஸ்டாலின். என்ன நம்மள எல்லாம் சொரணையற்றவர்களாக இவங்க பாக்குறாங்க. எந்த கட்சியை நிப்பாட்டினாலும் 500 ரூபாய் 200 ரூபாய் காசு கொடுத்தா இவர்கள் கொலைகாரர்களுக்கு கூட ஓட்டு போடுவாங்க, கொள்ளைக்காரர்களுக்கு ஓட்டு போடுவாங்க, இவர்களை அடித்து சம்மட்டியால் அடித்து கொலை செய்தவர்களுக்கு கூட வாக்கு செலுத்துவாங்க, காரி துப்புகிறவர்களுக்கு கூட இவர்கள் வாக்கு செலுத்துவார்கள். ஏன்னா இவங்க சூடற்றவர்கள் சொரணையற்றவர்கள் என்று பார்வை நம்மை பார்க்கிறார்களா என்று தெரியல. ஏன்னா ஒருத்தர் தண்ணி தர மாட்டேன்னு பேசக்கூடிய கட்சியை கொண்டு நம்ம கிட்டே நிப்பாட்டி அதிகாரத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். நாமளும் பாருங்க, நம்மளே சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிற மாதிரி நம்மை விரட்டி அடிக்கக்கூடிய, நம்ம லட்சக்கணக்கான உறவுகளை கொன்று கொடுத்த, நமது விவசாயத்துக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சியை வீடு வீடா வரைஞ்சு வச்சுட்டு அவங்களுக்கு ஓட்டு போடவும் ஒரு கூட்டம் தயாரா இருக்கிறோம் என்றால் இவர்கள் நம்ம எப்படி பார்க்கிறாங்க, எப்படி நடத்தி கொண்டிருக்கிறாங்க, நமக்கான அரசியல் தெளிவு என்ன இருக்குன்னு நீங்க பாருங்க. நாடாளுமன்றத்தில் ஒரு வார்த்தை கூட மயிலாடுதுறை மக்களுக்காக பேசாத அதிமுக வந்து என்ன பண்ண போறாங்க? அல்லது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் நிற்கக்கூடிய பாமகவை சேர்ந்தவர்கள் என்ன செய்ய போறாங்க? இவர்களுக்கெல்லாம் நீங்கள் முன்னாடியே ஓட்டு போட்டாச்சு, அதிகாரத்தை கொடுத்தாச்சு, எது ஒன்றும் செய்யல. ஆனா உங்கள் வீட்டு பிள்ளைகள் ஒரு பெரிய மாற்றத்தை முன்னிறுத்தி ஓட்டுக்கு பணம் கொடுக்காது நேர்மையான முறையில் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை காப்பாற்ற நாடாளுமன்றத்தில் மயிலாடுதுறை மக்களுடைய குரல் சத்தமாக ஒலிக்க வேண்டும் என்று மைக்கு சின்னத்துல போட்டியிடும். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் 15 ஆண்டு காலம் ஒத்த சீட்டுக்கு நோட்டுக்குன்னு போகாம மக்கள் பலம் தான் பெரிய பலம் என்று உணர்ந்து தனித்தே போட்டியிடுகிறோம். எந்த கட்சியோடும் கூட்டணி இல்ல, மக்களோடு மட்டும்தான் கூட்டணி என்று உங்களை மட்டுமே நம்பி வந்து நிற்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்துங்க, வலிமைதாருங்க. நம்மை அடிமையாக எண்ணக்கூடிய கட்சிகளை தூக்கி எறியுங்க. நமக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொன்ன கட்சியை ஓட ஓட இந்த மண்ணில் இருந்து விரட்ட வேண்டுமே ஆனால் மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. நம்மளை அறிவற்றவர்களாக முட்டாள்களாக பார்க்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகளுக்கு சரியான சவுக்கடி கொடுக்க வருகின்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. கும்பகோணத்தின் அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய பாதாள சாக்கடை திட்டம் பாதியிலே தொங்கிக் கொண்டு மாவட்டமாக அறிவிக்க சொன்னா மாநகராட்சி அறிவிச்சு வரியை ஏற்றி விட்டுட்டாங்க. வாழவே முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க முடியல, பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியல, உள்ளூர்ல நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்க முடியல. அப்புறம் எதுக்கு இந்த அரசு, எதுக்கு இந்த ஆட்சியாளர்? மாறி மாறி 50 ஆண்டு காலம் இந்த கட்சிகளுக்கு வாக்கு செலுத்துறது போதும். இந்த எலெக்ஷன் வர வரைக்கும் கும்பகோணத்தில் இருந்து நம்ம தொகுதிக்கு உட்பட்ட அரசியல் கள நிலவரங்களை வீடியோவா பதிவு பண்ணலான்னு இருக்கோம். மக்கள் நீங்க உங்களோட கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.